விசுவாச அறிக்கை. நான் தேவனுடைய பிள்ளை. பிசாசுக்கு என்மேல் அதிகாரம் இல்லை. நான் புதிய சிருஷ்டி. பாவம், சாபம், பயம், பலவீனம் என் வாழ்விலிருந்து ஒழிந்து போயின. நான் கிறிஸ்துவின் சரீரம். பிசாசு என்னை தொட முடியாது. நான் கிறிஸ்துவுக்குள் ராஜா. பாவம் என்னை ஆளுகை செய்ய மாட்டாது. நான் தேவனுடைய ஆலயம். தேவ ஆவியானவர் எனக்கு வாசம் செய்கிறார். உலகத்தில் இருப்பவன் என்னில் இருக்கிறவர் பெரியவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் எனக்கு பலனுண்டு. நான் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவன். தேவன் எப்பொழுதும் என்னை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய காரியம் என்னை பெரியவளாக்கும். கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. எனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துவேன். சிங்கத்தின் மேலும் வீண்பாம்பின் மேலும் நான் நடந்த பாலசிங்கத்தின் வருஷத்துக்கு மிதித்து போடுவேன். கர்த்தர் என்னை என் குடும்பத்தை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். பகலே வேலாயிலும் இரவே நிலவாயிலும் என்னை என் குடும்பத்தை சேதப்படுத்தாது. என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கிறிஸ்து எனக்காக சாபமாகி சாபத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையது. மெய்யாகவே இயேசு என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என் வேதனைகளை சுமந்தார். கர்த்தர் சகல நோய்களும் என்னை விட்டு விலக்குவார். எகிப்தின் கொடிய ரோகங்கள் ஒன்றும் என்மேல் வரப்பண்ண மாட்டார். வாதையின் கூடத்தை அணுகாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. விபத்து எனக்கு நேரிடாது. கர்த்தர் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்குகிறார். கர்த்தர் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். நீடித்த நாட்கள் என்னை திருப்தியாக்குவார். முதிர் வயதிலும் நான் கனிந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றின ஒளிமறை கண்டிலைப் போல் இருப்பார்கள். நான் நீதிமான். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தம்முடைய நல்ல பொத்து வானத்தை திறப்பார். என் களஞ்சியங்களிலும் நாங்கள் கையிடும் எல்லா வேலைகளிலும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். என் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். என் ஆலைகள் புது திராட்சரசம் புரண்டு ஓடும். ஜாதியுடைய செல்வத்தை நாங்கள் அனுபவிப்போம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல், எங்கள் பிள்ளைகள் மேல் வர்ஷிக்க பண்ணுவார். அமைக்கி குளித்து சரிந்து விழும்படி நன்றாய் அளந்த மனிதர் எங்கள் மடியிலே போடுவார்கள். எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விஷாலமான தேசம். கிறிஸ்து ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படி அவர் எங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார். எங்களுடைய சபை கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்து இருக்கிறது. தேவன் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்குகிறார். எங்களுடைய சபையில் தேவன் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆத்துமாக்களை தருகிறார். கர்த்தருடைய மகிமை எங்கள் ஆலயத்தில் நிரப்புகிறது. அற்புதங்களை செய்யும்படி கர்த்தருடைய கரம் எங்கள் சபை நீட்டப்பட்டிருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் நன்மையாய் இருக்கிறது. நாங்கள் எழுந்து கட்டுவோம்.